ரங்கா. நான் 3 ஸ்டார் கிளப்ல இருந்து கங்கா பேசுறேன். கோல்டன் கிளப் நடத்திட்டு இருக்கானே ரவி, அவன் அடியாட்கள் எல்லாம் அமிச்சு கிளப் நாசம் பண்ணிட்டான். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. பொம்பளையா? அவன் அட்ரஸ் என்ன? 22 நாயர் ரோட் மாம்பலம். சரி, நஷ்டத்தை வசூல் பண்ணி 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்றேன். விடாதீங்க, நொறுக்கிடுங்க, நல்லா போட்டு கொடுங்க, சும்மா விடாதீங்க. Looky, looky la, looky, looky la, looky, looky la, looky, looky la. Hey, hey. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அம்மாடி கொஞ்சாது அழகு. புது மொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. புது மொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. Looky, looky la, looky, looky la, looky, looky la, looky, looky la. Hey, hey. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது. ரங்கா, 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 ரங்கா. மது கலசம் பழகாத புது சரசம், தொட்டாலும் பட்டாலும் கிட்டாத பொருகாத மது கலசம், பழகாத புது சரசம், தொட்டாலும் பட்டாலும் கிட்டாத சந்தோஷம் தான். ஆசை கொண்டு அனுபவி ராஜா, மட்டும் ஆட வந்தாள் கண்மணி ரோஜா. லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது. ரங்கா, 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 ரங்கா. இரவெல்லாம் களியாட்டம், இவட்டானே கிளியாட்டம், கண்ணாடி கிண்ணத்தில் இல்லாத கள்ளல்லவோ. ராத்திரியில் மாறி வந்தேன் பழரசமாக, போதைகளை ஏற்றி வைப்பேன் பலவிதமாக. லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அம்மாடி கொஞ்சாத அழகு. புது மொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. புது மொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. ஏய், இங்க எவன்டா அது ரவி எங்கிறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? என்ன? அவசர அடிக்க ரங்கா.
phone number 442344. That's good. நீதான் மிஸ்டர் ரங்காவா? ஆமாடா கண்ணா. I am Ravi. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 ஸ்டார் கிளப்ல நடந்த அடிக்கடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பேச பண்ண வேண்டியிருக்கு. தனியா ஒதுங்கிக்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா? தனியாவே ஒதுங்கிக்கலாம். That's good. என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய அடியாள்கள் 3 ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க. அதான். அந்த கிளப் உன்னோடதா? இல்லைங்க. அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா? அதுவும் இல்லைங்க. பின்ன எதுக்காக இங்க வந்த? என் வேலையே அதான். என் பேரு அவசர அடி ரங்கா. அப்ப நீ அடியாளு. அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப்ப நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமாவா? முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்கா அகராஜில கிடையாது. எனக்கு தேவையானது 5000 ரூபாய். தேங்க்யூ. பாய். ஹாய். கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. ஆளை காணுமே. என்னமா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன். ஆரம்பிப்போமா கச்சேரிய? கச்சேரி முடிக்க போற. உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? Take it easy, brother. இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன். ஜாகிரதை. என் பேரு அவசர அடி ரங்கா. அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்ட போடு பட்ட. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தில அடிக்கிறம்மா. அடடே, நீங்களா? வாங்க
எங்க உட்காருங்க. உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா, ஏம்மா ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். ஓ. மாமாவா? ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் புரதோல். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர்ஸ், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்க வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கரையில இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போற ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிருந்து இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேரு பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ணா அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க, 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? கங்காவை தெரியாதவங்க இந்த பேட்டையில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட இவ்வளவு தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை மழான்னு கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவளால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சு அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தண்ணி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தையில சொல்லிடுறான். ஒன்று புஜாரி தரும் பழித்து முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும், காலை நீட்டணும், அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதா தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம்.